முன்னொரு காலத்தில் ஒரு குரு தன்னோட சீடர்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது அவரை நோக்கி ஒரு பறவை ஒன்று வந்துச்சு. குருவே குருவே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அனுமதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குரு அந்த பறவையை கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த பறவை சொல்லிச்சு, குருவே, நான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி 1000 காத தூரம் கடல் மேலே பறந்து கடலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு தீவு, அழகிய தீவு அது. அந்த தீவை முதல்ல நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட வழிகாட்டுதலை தேடி தான் நான் வந்தேன் அப்படி சொல்லிச்சான். அப்போ குரு சொன்னாராம், பறவையே, உன்னால் கடல் மேலே 1000 காத தூரம் பயணம் பண்ணி போக முடியுமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு, அப்படி போக முடியும்னு நீ முடிவெடுத்தேன்னா நீ தாராளமாக போகலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோ, நீ பயணத்தை தொடங்கினதுக்கப்புறம் எப்போ உனக்கு முதல்ல சோர்வு ஏற்படுதோ அப்போது நீ கரைக்கே திரும்பி வந்துடணும். அதுக்கு சம்மதம்னா நீ பயணம் பண்ணுறதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னாராம். பறவையும் சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு போயிடுச்சான். அப்போ பக்கத்தில் இருந்த அந்த சீடர்களில் ஒருத்தங்க குருக்கிட்ட கேட்டான், குருவே, ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் குரு சொன்னாராம், சீடனே, முதல் முறையாக சோர்வடையும் போதே நம்ம பாதி பலத்தை இழந்துட்டோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சூழ்நிலையில் திரும்பினா மட்டும்தான் நம்மளால் பத்திரமாக கரைக்கு வர முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பறவைக்கு தெரியணும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த பறவை திரும்பி வந்துச்சு. குருவே, கடலில் 200 காத தூரம் அடைஞ்சதுக்கப்புறமே நான் சோர்வாயிட்டேன். அதனால் நீங்கள் சொன்னபடியே நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். சொல்லிவிட்டு, பயணத்தை தொடர்ந்துருந்தால் கடல்லையே விழுந்திருப்பேன் நான். இருந்தாலும் சில நாட்களுக்கு அப்புறமா என்னோடய முயற்சியை மறுபடியும் தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பறவை சொல்லிச்சான். அப்போ குரு சொன்னாராம், ஓகே, நல்ல விஷயம். ஆனால் இப்போது நெக்ஸ்ட் டைம் நீ பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, உன் கூட உன்னோட துணையையும் கூப்பிட்டுக்கோ. அப்படி கூப்பிட்டுட்டு போனேன்னா உனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். சரி, ஓகே அப்படின்னு பறவையும் கிளம்பிடுச்சு. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா 15 நாளுக்கு அப்புறம் திரும்பி வந்துச்சான். 15 நாளுக்கு அப்புறம் திரும்பி குருவே, எங்களால் 400 காத தூரம் வர தான் எங்களால் போக முடிஞ்சுது. நானும் என்னோடய துணையும் சேர்ந்து போகும்போது நீங்கள் சொன்னபடியே 2வது தடவையும் எனக்கு சோர்வடைஞ்சதுக்கப்புறமா நான் திரும்பி வந்துட்டேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து கடலில் பறந்துருந்தால் நாங்கள் 2 பேருமே விழுந்து இறந்துருப்போம் அப்படின்னு சொன்னிச்சான். ஆனாலும் எங்களோட முயற்சியை நாங்கள் தொடர விரும்புகிறோம். அதனால் எங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு உதவி செய்யணும், ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு அந்த பறவை கேட்டுச்சான். கொஞ்சம் யோசித்து பார்த்தார் குரு. சரி, ஓகே, நீ இப்போ என்ன பண்ணு, கீழே கிடக்கக்கூடிய ஒரு குச்சியை எடுத்துக்கோ அப்படின்னு பறவைக்கிட்ட எடுத்து கொடுத்தாராம். எடுத்து கொடுத்துட்டு, இந்த நெக்ஸ்ட் டைம் நீ பயணம் பண்ணும்போது இந்த குச்சியை கையில் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாராம். இது எதுக்கு குருவே குச்சி அப்படின்னு அந்த பறவை கேட்டுச்சான். அதுக்கு குரு சொன்னாராம், உனக்கு சோர்வு ஏற்படும் போது, நெக்ஸ்ட் டைம் உனக்கு சோர்வு ஏற்படும் போது இந்த குச்சியை கடல் தண்ணி மேலே போடு. அந்த குச்சி மிதக்கும். அப்போது அந்த குச்சியின் மேலே நீங்கள் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கலாம். ஓய்வு எடுத்துகிட்டு களைப்பு தீர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் குச்சியை எடுத்துக்கிட்டு பறந்து போங்க அப்படின்னு குரு சொன்னாராம். இந்த பறவைகள் அந்த குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு 2 மாதத்துக்கு அப்புறமா திரும்பி வந்துச்சு. இப்போ என்ன சொல்லிச்சான், குருவே, உங்களோட ஆசையினால் 1000 காத தூரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த அழகான தீவை நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். இந்த குச்சியோட உதவியால் நாங்கள் சோர்வடையும் போதெல்லாமே அந்த குச்சி மேலே உட்காந்து ஓய்வெடுத்தோம் அப்படின்னு அந்த பறவை சொல்லிச்சான். அப்படியா, இதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் எடுத்துகிட்டு போன அந்த குச்சி உங்களுக்கு எப்பயாவது சுமையாக தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாராம் அந்த குரு. அதுக்கு அந்த பறவைகள் சொல்லிச்சான், இந்த குச்சியை கொஞ்ச நாளைக்கு நாங்கள் தனித்தனியாக சுமந்தோம். கொஞ்ச நாள் 2 பேர் சேர்ந்தே கூட சுமந்தோம். பல இடங்களில் கூட இந்த குச்சி எங்களுக்கு சுமையாக தான் இருந்துச்சு. அப்போல்லாம் அதிகமாக எங்களுக்குள்ளே சண்டையும் வந்துச்சு. இந்த குச்சியை தூக்கி போட்டுடலாமா அப்படின்ற அளவுக்கு கூட நாங்கள் யோசிச்சுருக்கோம். ஆனால் எப்பெல்லாம் சோர்வாகி அந்த குச்சியை தண்ணியில் போட்டு நாங்கள் அதில் நின்று ஓய்வு எடுக்கிறோமோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த குச்சியை நாங்கள் சுமக்கலை, இந்த குச்சி தான் எங்களை சுமக்குது. இந்த குச்சி தான் எங்களை காப்பாற்றுது, எங்களை வாழ வைக்குது அப்படிங்கிற உண்மையை நாங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த குச்சியை எங்களால் விடவே முடியல. அதனால் அந்த குச்சியை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் பறந்து போயிருச்சான். இப்போது அந்த ஏற்கனவே கேள்வி கேட்ட அதே சீடன் குருவை பார்த்து கேட்டானா, குருவே, இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டானா. அப்போ தான் அந்த குரு சொன்னாராம், அந்த பறவை முதல்ல தனியாக பறந்தபோது அது சீக்கிரமாக சோர்வடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதோட துணையோடு சேர்ந்து பறந்தபோது பார்த்தோன்னா கொஞ்சம் சோர்வடையாமல் கொஞ்சம் தூரம் அதிகமாக பறக்க முடிஞ்சுது. ஆனாலும் அது இலக்கை அடைய முடியல. ஸோ இந்த இலக்கை அடையிறதுக்கு அதுக்கு ஒரு கருவி தேவைப்பட்டது. அந்த கருவி தான் இந்த குச்சி அப்படின்னு சொன்னாராம். இந்த பறவைகளோட வாழ்க்கை மாதிரி தான் நம்ம மனுஷங்களோட வாழ்க்கையுமே. இந்த மனுஷங்கன்னு சொல்லும்போது நான் சொல்கிறது கணவன் மனைவி அவங்கள தான்.
ஸோ இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய இந்த இல்லறம் அப்படிங்கிற உறவு எப்படின்னா, அந்த பறவைகள் கையில் இருக்கக்கூடிய அந்த குச்சி மாதிரி. ஸோ இந்த குச்சியை பல நேரம், அதாவது இல்லறத்தை பல நேரம் நம்மள நிறைய பேர் ரொம்ப சுமையாக நினைக்கிறோம். அதை தூக்கி போட்டுடலான்ற அளவுக்கு சண்டைகள் வரும்போது நினைக்கிறோம். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த இல்லறத்தை நம்ம தாங்கி பிடிச்சிட்டு இல்லை, அந்த இல்லறம் தான் நம்மளை தாங்கி பிடிச்சிட்ருக்கு. ஸோ குடும்பம் அப்படிங்கிற ஒரு உறவு மட்டும்தான், ஒரு அமைப்பு மட்டும்தான் ஒரு எதிர்கால சந்ததியை ரொம்ப சிறப்பானதாகவும் வளமானதாகவும் மாற்றுறத ஒரு கருவி. ஸோ அந்த இல்லறத்தை 2 பேரும் சமமாக எடுத்துகிட்டு போகும்போது, 2 பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு களைப்பு வரும்போது, அந்த இல்லறத்து மேலே அமர்ந்து ஒரு அமைதியாக ஆற அமர பேசி சுமூகமான முடிவுகள் எடுக்கப்படும் போது, அந்த இல்லறம் சுமையானதாக இல்லாமல் ஒரு சுகமான ஒரு உறவாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நம்மளும் கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த இல்லறம் உண்மையாகவே ஒரு நல்லறமாக தான் இருக்கும். இது எனக்கு படித்ததில் ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்துச்சு. அதனால் உங்ககிட்ட பகிர்றதுக்கு விரும்பினேன். மேலும் இதுபோல் அருமையான தகவல்களோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.